பிரியமானவர்களே, இன்றைக்கு இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற தலைப்பில் நாம் சற்று தியானிப்போம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்பதை நாம் தேடுவோமா? இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் எங்கும் இருப்பார். அவர் பரம்பொருள். அவர் பரிசுத்தர். அவர் நித்தியானந்தர். அவர் ஒளியாயிருக்கிறார், ஜீவ ஒளியாயிருக்கிறார். அவர் காப்பவர், படைப்பவர், அழிப்பவர், எல்லாமே அவர்தான். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே. அவர் உருவாக்கும் சிருஷ்டிகர்த்தா. ஆம், இறைவன் இப்படிப்பட்ட தன்மையுடையவர். இறைவனை ஒருவரும் முகமுகமாய் பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தர். இறைவன் யார்? மனிதனை படைத்தவர். வானம், பூமி, நட்சத்திரங்கள், பறவை இனங்கள், மிருகங்கள், கடல்ல வாழ்கிற மச்சங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டித்தார், உருவாக்கினார். உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக்கினவர் அவரே. ஒரு தாய்க்கு தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா, கருப்பா சிவப்பா எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் அந்த கருவை அவர் கற்பத்தில் நம் கரு இருக்கும்போது அந்த கருவை இறைவனுடைய கண்கள் காணும். அப்படிப்பட்ட வல்லமையின் தேவன் அவர். பராக்கிரமசாலி. அவர் பரம்பொருள். அவர் மனுஷர்களை அவர் ஜீவாத்மாவை கொடுத்தார். மனிதனை மண்ணினால் உண்டாக்கி அவன் மண்ணுக்கே திரும்புவான். நம்ம மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டோம். ஆனால் அவருடைய ஜீவ சுவாசம் நம்மள் படும்போது ஜீவாத்மாவானோம். ஆத்மா தான் முக்கியம். நம்ம சரீரம் முக்கியத்துவம் இல்லை. நம்மளுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடும். இந்த ஆத்மா இறைவனிடம் போக வேண்டும். இறைவனடி சேருவார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோம்? 3 வேளை சாப்பிட்டுட்டு 3 வேளை நல்லா தூங்கிட்டு நம் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நாம் இறந்த பிறகு நம் ஆத்மா அது எங்கே போகும்? அது இறைவன்கிட்ட போகணும், தேவனிடம் போக வேண்டும். இல்லைன்னா அது எங்கே போகும்? பாதாளத்துக்கு போகும். ஆத்மா தேவனுக்கு சொந்தம். இந்த சரீரமும் தேவனுக்கு பெரிய சொந்தம்தான். ஏன்னா இறைவன் எங்கே? அவர் நம் உள்ளத்தில். ஆம், அவர் நம் இல்லத்தில், நம் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் வானத்தில் இருக்கேன், பூமியில என் கால் இருக்கு. அப்போ இவ்வளோ பெரிய தேவன்கிட்ட ஒரு கடவுளை நீ எங்கே கொண்டுட்டு போய் வைப்ப? எனக்கு எப்படி ஆலயம் கட்டுவ அப்படின்னு கேட்குறாரு. பிரியமானவர்களே, எங்கே நீ எனக்கு எப்படி ஆலயம் கட்டுவ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்களே அந்த ஆலயம், நான் உங்களில் வாசமாயிருப்பேன். முடியுமா? இவ்வளோ பெரிய தேவன் நம்ம உள்ளத்துக்குள்ளே எப்படி வருவார்? உட்கார்ந்துருவாரா? இருப்பார். எப்படி? ஆவியாய், பரிசுத்த ஆவியாய், ஹோலி ஸ்பிரிட்டாய் நம் உள்ளத்தில் இருப்பார். நம்மை நடத்துவார். இறைவன் உள்ளத்துக்குள்ளே வரணும்னா நம்ம உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். கோபம், பொறாமை, எரிச்சல், கொலை, விபச்சாரம், பாவம், திருட்டு, இந்த மாதிரி அருவருக்கத்தக்க காரியங்கள் நம்ம இதயத்துக்குள்ளே இருந்தால் இறைவன் வர முடியாது. அப்போ இறைவன் நம் உள்ளத்தில் தான் வரணும். அந்த ஆன்மா நாம் தேவனுடன் ஒன்றாய் சேர வேண்டும். இறைவனும் நாமும் ஒன்றாய் மாற வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். எனக்கு பணம் வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு வீடு வேணும், சொத்து வேணும், அது அல்ல. இறைவனை நாம் தேடுவதன் அர்த்தம் அது அல்ல. நம்மளுடைய ஆன்மா இறைவனோடு இணைய வேண்டும்.
நம்மளுடைய ஆன்மா நாம் மரித்த பிறகு இறைவனோடு சேர வேண்டும். வானத்தில் பாருங்க, சூரியனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார், சந்திரனை படைத்தார். பூமியில் உள்ள சகலவற்றையும், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவை இனங்கள், கடலுக்குள்ளே இருக்கிற அந்த மச்சங்கள், மீன் இனங்கள், இன்னும் எத்தனை எத்தனை உயிரினங்களை படைத்தார். காட்டுப்பூக்களை பாருங்கள், எத்தனை படைத்தார். அவரை நாம் படைக்க முடியுமா? இத்தனையும் படைத்த ஒரு தேவனை, ஒரு இறைவனை மனிதன் படைக்க முடியுமா? மனிதன் படைப்பாளி என்றால் ஒரு படம் வரையலாம், ஒரு சிலை செய்யலாம், அவ்வளோதான். இறைவனை அவன் உருவாக்கவோ படைக்கவோ அவனால் முடியுமா? இல்லை, நிச்சயமாக முடியாது. இறைவன் தான் மனிதனை படைத்தான், மனிதன் இறைவனை படைக்க முடியாது. அதுபோல் இறைவன் தான் மனிதனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கணும். ஒரு மனிதன் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. அபிஷேகம் என்பது எல்லாவற்றிலும் வருகிறது. அதை அனாயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுளில் தேடி பார்க்கும்போது அபிஷேகம் என்பது என்ன, ஒரு பொருளை, அதாவது சிலைகளை சுத்தப்படுத்துவது அப்படின்னு போட்டிருக்கு. இறைவன் மனிதனை படைத்தார், அவனை பரிசுத்தம் பண்ண அவருடைய ஆவியினால், அபிஷேகத்தினால் ஆகும். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய ஒரு இறைவனை நாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்து நடுங்கணும். ஏன்னா அவர் தான் பெரியவர், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, வல்லமையின் தேவன், பராக்கிரமம் உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. அவர் நித்திய பிதா, நித்திய ஜீவன், நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்கலாம், இறைவன், அதாவது ஒருவரே அப்படின்னு சொல்லி அப்போ பழைய இதில் எல்லாமே விவேகானந்தர்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது ஒளியாய், இறைவனை ஒரு ஒளியாய், எல்லாவற்றுக்கும் ஒரு ஒளியாய் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயுமே இறைவன் உருவம் இல்லாதவர், அவருக்கு வடிவு இல்லை. எங்கள் வேதம் சொல்லுகிறது, ஒரு நான் உருவம் இல்லாத, நீ எனக்கு உரு கொடுக்க முடியுமா? நான் தாயின் கருவில் இருக்கும்போது உனக்கு உரு கொடுத்தேன், நீ எனக்கு உருவத்தை கொடுக்க முடியுமா என்று சொல்லுகிறது. நான் தான் உன்னை படைத்தேன், நீ என்னை படைக்க முடியாது. அப்போ நான் எங்கே இருப்பேன்? உன் உள்ளத்தில் இருப்பேன், உனக்குள்ளே வந்து நான் வாழ்வேன். இதோ வாசற் கதவை நின்று தட்டுகிறேன். தட்டுன நீங்கள் திறந்தா நான் உள்ள வரேன். அந்த இதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அவர் நமக்குள்ள ஒளி வந்துருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் வெளிச்சம், ஒளி. இறைவன் என்பது ஒளி. அந்த ஒளி நம்ம உள்ளத்தில் வந்துருச்சுன்னா இருள் மறையும், கவலை மறைந்துடும், கோபம் நம்மளை விட்டு போயிடும், பாவம் நம்மளை விட்டு போயிடும். அந்த வெளிச்சம், அந்த ஒளி உள்ளே வரும்போது வெளிச்சமாய் நம் இருதயம் மாறும். நம் வெளிச்சமான பாதையில் நடப்போம். அதுதான் பரிசுத்தமான பாதை. இறைவனோடு நாம் ஒன்று சேர்ந்து, நம் ஆன்மாவும் இறைவனும் ஒன்றாய் கலந்து நாம் வாழ்வதே இறை வாழ்வு. God bless you.